Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணத்தை தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வனபத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் முதல் நிகழ்வாக விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார். ஸ்டாலின் அரசால் அனுபவித்து வரும் துன்பங்களை குறைகளை கேட்டறிந்தார். தீய சக்தி கும்பலை வீழ்த்த இருண்ட தமிழகத்தை ஒளிமயமாக்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கியுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் இந்திய அளவில் முதலிடம். திமுக அரசின் மீதான எதிர்ப்பு மற்றும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக உள்ளதற்கு இதுவே சாட்சி. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராடிய சமூக சீர்திருத்த புரட்சியாளர் ஐயா இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாளில் அவர் தம் பெரும் புகழை போற்றி வணங்குகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பதிவு. விளிம்பு நிலை மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒலித்த சமூக நீதி காவலர், கல்வியே ஒடுக்கப்பட்டோரை முன்னேற்ற உதவும் பேராயுதம் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் என்றும் புகழாரம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 4 வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 10 வயது பெண் குழந்தைக்கு மது கொடுத்து பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தாய் மற்றும் அவரது ஆண் நண்பர் சிக்கினர். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லா நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருப்பூரில் வீட்டில் தனியாக இருந்த 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அவரது தாயின் ஆண் நண்பரான பீகாரைச் சேர்ந்த நபர் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் அரசின் அலங்கோல ஆட்சியால் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை மதுரவாயல் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் பாலியல் அத்துமீறல். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் துளி கூட அக்கறை காட்டாமல் அலட்சியமாக இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் பெண்கள் வெளியே நடமாடவே அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் பதியில் தங்கி யாசகம் பெற்று வந்த நபரை கத்தியால் குத்தி கொலை செய்த முதியவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் பெருகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையத்தில் பிரிண்டிங் பட்டறை தொழிலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட பயங்கரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை கொள்ளைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள அவலம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய அவரது சித்தப்பாவை கைது செய்யாமல் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. சிறுமிக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் லட்சணமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக திமுக பிரமுகரின் தூண்டுதலின் பேரில் வீடு புகுந்து தாய் மற்றும் மகனை தாக்கி போலீசார் அராஜகம். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை திமுகவினரின் ஏவல் துறையாக மாறியுள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு.
நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலி. ஆளுங்கட்சி என்ற அலட்சியத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதுடன் மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கந்துவட்டி விவகாரத்தில் பெண் காவல் ஆய்வாளர் தரக்குறைவாக பேசியதால் பாதிக்கப்பட்ட நபர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயற்சி. கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் மாடல் ஏவல் துறை கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் இளைஞரிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வெளி மாநிலத்தில் இருந்து மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தி வருவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூரில் ஓடும் ரயிலில் 4 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் தமிழகம் வடமாநில கஞ்சா கும்பல்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாம்பழங்களின் கொள்முதல் விலை கிலோ 20 முதல் 30 ரூபாயில் இருந்து 4 ரூபாயாக குறைந்ததாலும் ஆலைகள் கொள்முதலை நிறுத்தியதாலும் தமிழக மாம்பழ விவசாயிகளுக்கு சுமார் 150 கோடி ரூபாய் இழப்பு. கர்நாடக முதல்வர் மத்திய அரசிடம் நிதி பெற்று தன் விவசாயிகளை காத்த நிலையில் பொம்மை முதல்வரோ பெயருக்கு கடிதம் எழுதிவிட்டு கட்சியை வளர்க்க சென்றுவிட்டதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தாமல் பொதுமக்களை கட்டாயப்படுத்தி திமுகவில் இணைக்க உருவாக்கப்பட்ட ஓரணியில் தமிழகம் செயலி திடீர் செயல் இழப்பு. திமுகவில் தங்கள் பெயரில் உறுப்பினர் அட்டை இருப்பதையே மக்கள் அசிங்கமாக நினைக்கும் நிலையில் செயலியும் செயல் இழந்ததால் உடன்பிறப்புகள் அதிருப்தி. அமைச்சர் பொறுப்பை மறந்து கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் முனைப்பாக உள்ளதால் தடுமாற்றத்தில் பள்ளிக் கல்வி நிர்வாகம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாக பணி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே வசிக்கும் இந்து அதியன் பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் இல்லாமல் தங்கள் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக வேதனை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு கைவிட்டுள்ளதால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தங்களுக்கு உதவ வேண்டுமென கோரிக்கை. முதல்வருக்கே மனு போட்டிருக்கேன். என் பேரில் லட்சுமணங்கிற பேரில் முதல்வருக்கே மனு போட்டிருக்கேன். போட்டு இந்து அதியன் ஜாதி சான்றிதழ் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ வரப்போகிற ஐயா எடப்பாடி ஐயா தான் இதை எங்கள் கோரிக்கையை ஏற்று ஜாதி சான்று வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த 7.5% உள் இடஒதுக்கீடே நாங்கள் டாக்டராக காரணம் என அரசு பள்ளியில் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் நரசிம்மன், ஜீவித் குமார் நெகிழ்ச்சி. ஓட்டுக்காக நீட் தேர்வை ஒழிப்போம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பின் மாற்றி பேசும் ஏமாற்று மாடல் அரசுக்கு முடிவுரை எழுதும் நாள் வந்துவிட்டதாக கல்வியாளர்கள் உறுதி. பொறியியல் கல்லூரிகளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. 7.5% இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வும் இன்று நடைபெறுகிறது. மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் மின் கட்டணம் குறைவு என தமிழ்நாடு மின்வாரியமும் விடிய அரசின் அமைச்சர்களும் கூறி வரும் நிலையில் போட்டி மாநிலங்களை விட எவ்வளவு அதிகமாக உள்ளது என போட்டு உடைத்த தொழில்துறையினர். அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட தற்போதைய திறனற்ற திமுக ஆட்சியில் எத்தனை மடங்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பதை ஒப்பிட்டு வேதனை. 1 யூனிட் மின்சாரம் ஒடிசாவில் 5 ரூபாய் 68 பைசாக்களாக உள்ள நிலையில் விடியா திமுக ஆட்சியில் 9 ரூபாய் 40 காசுகளாக உள்ளதை போட்டு உடைத்த தொழில்துறையினர். மின்துறையை நிர்வகிக்க திறனில்லாமல் கடனுக்கு மேல் கடன் வாங்கிவிட்டு பொய் கூறி வரும் ஸ்டாலின் அரசின் பொய்கள் இனி மக்களிடம் எடுபடாது எனவும் காட்டம். திமுகவில் உறுப்பினர்களை சேர்க்க மக்கள் பணத்தை வீணடித்து வீடு வீடாக ஆட்களை அனுப்பி வேலை பார்க்கும் ஸ்டாலின் அரசு கோவை ஆவின் நிறுவனத்தில் தலைமையை நியமிக்காமல் இருப்பதால் நிர்வாக பணிகள் ஸ்தம்பித்து தடுமாறும் நிர்வாகம். மக்கள் நலனை விடுத்து சுயநலனே முதன்மையாக செயல்படும் சுயநல அரசை விரட்டியடிக்க ஆவின் ஊழியர்கள் உறுதி.
தற்போதைய நீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பால் என்றென்றும் ரசாயனங்கள் எனப்படும் நச்சு சேர்மங்களை அகற்ற முடியாது என தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் சென்னை மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் தகவல். இந்த நச்சுக்கள் புற்றுநோய், கல்லீரல் பாதிப்பு, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, கருவுறுதல் பிரச்சினைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒடுக்கும் என்பதால் மக்கள் அச்சம். கோவை மாவட்டத்தில் ஆனைமலை மற்றும் வால்பாறை வட்டாரங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிப்பு. மாணவர்களின் நலனில் அக்கறையின்றி செயல்படும் விடிய அரசுக்கு பெற்றோர்கள் கடும் கண்டனம். திருவள்ளூரில் திமுக நிர்வாகிக்கு சொந்தமான மணல் லாரி மோதியதில் மனைவி கண் முன்பு முதியவர் பரிதாபமாக பலி. காலை மாலை நேரங்களில் லாரிகளை இயக்கக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுங்கட்சி எனும் திமிரில் போக்குவரத்து விதிகள் மீறுவதால் உயிரிழப்பு அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. அலைக்கடலென திரண்ட பக்தர்கள் முன்னிலையில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கோலாகலம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் முன்னிலையில் 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் வறுமை நிலை பாதியளவு குறைந்துள்ளதாக ஆய்வில் தகவல். 2021-22இல் 23% இருந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கை 2022-23இல் 16.2% குறைந்துள்ளதாக அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற ஈரான் உத்தரவு. ஆப்கானில் தாலிபான்கள் 2021இல் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் அகதிகளாக லட்சக்கணக்கானோர் குடியேறிய நிலையில் நாட்டை விட்டு வெளியேறவில்லை எனில் கைது செய்யப்படுவார்கள் என ஈரான் அறிவிப்பு. தெலங்கானாவில் கடந்த 30ஆம் தேதி நடந்த மருந்து தொழிற்சாலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 41ஆக உயர்வு. மருத்துவமனையில் 18 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 9வது TNPL தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி சாம்பியன். இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணியை 118 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி. இங்கிலாந்து அணியை 336 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 58 ஆண்டுகால சோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த இந்திய அணி. சசிகுமார், லிஜோமோல் ஜோஸ் நடித்துள்ள ஃப்ரீடம் படம் வரும் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஜெயில் கஷ்டங்களை சொல்லக்கூடிய படமாக ஃப்ரீடம் இருக்கும் என நடிகர் சசிகுமார் பேச்சு. ரன்வீர் சிங் ஜோடியாக நடிக்கும் தெய்வ திருமகள் சாரா. தெய்வ திருமகள் படத்தில் விக்ரமின் மகளாக நிலா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் ஈர்த்தவர் சாரா அர்ஜுன்.